துறைமுகங்களில் விசைப்படகுகள் எப்படி இயங்கும்? ஒடிசாவின் பாராதீப் துறைமுகத்தில் பயணித்துக் கொண்டே படகு இயங்குவதையும் படகு பயணிக்கும் தொழில்நுட்பம் குறித்தும் விவரிக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வயசு வித்தியாசம் இல்லாம சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே வாட்டர்வேஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல பயணிக்கணும்ன்றது ஒரு கனவா இருக்கும். பெரியவங்களுக்கு அதுல நிறைய பேருக்கு அதுல எப்படி பயணிப்பாங்கன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதை காமிக்கிறதுக்காக நம்ம ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாராதீப் துறைமுகத்துக்கு வந்திருக்கோம். பாராதீப் துறைமுகத்துல கப்பற்படைக்கு சொந்தமான அந்த கப்பல்ல நம்ம அந்த துறைமுகத்தை போய் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக எப்படிலாம் இந்த கப்பல்களை இயக்குறாங்க அப்படின்றத கேபினுக்கே போய் பார்க்க போறோம். வாங்க போவோம். நம்ம இருக்கிற ஃப்ளோர்ல இருந்து ஒரு லேடர் மூலமா நம்ம கப்பலோடைய பேஸ் பாயிண்ட்டுக்கு இங்க இருந்து இப்ப நம்ம கேபின் க்ரூக்குள்ள போறோம். அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு எல்லாராலையும் போக முடியாது. இப்ப அதுக்குள்ள நம்ம போய் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இதுதான் மெயின் ஒரு கப்பல் இயங்குறதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்டா பார்க்குறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து தான் கப்பலை இயக்கிறதுக்கான வேலைகளை கேப்டன்ஸ் பார்க்குறாங்க. முக்கியமாக பல்வேறு தொழில்நுட்பங்கள் இங்கே இயக்கப்படுது. ஏஐஎஸ் எனப்படக்கூடிய ஆட்டோமேட்டிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒவ்வொரு கேபின்குள்ளேயும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல் ஜிபிஎஸ் மூலமாக இந்த கப்பல்கள் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ் உடைய மிஷினை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு லொக்கேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான பணிகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக இப்போ இந்த மாதிரி வாக்கி டாக்கி மூலமாக அவங்க கூட, அதாவது கப்பல் படையுடைய இன்டிகிரேட்டட் சிஸ்டம் ரூம் இருக்கும். அங்கே வாக்கி டாக்கி மூலமாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இந்த கண்ட்ரோலை பொறுத்தவரையில் விசில் டைம் கண்ட்ரோலர் இருக்குது, வைப்பர் சிஸ்டம், இன்ஜின் ஆடியோ டெலிகிராம், எஸ்ஆர்பி போர்ட் வார்னிங் யூனிட்டு, மெயின் இன்ஜின் போர்ட், இது மூலமாக தான் இயக்கப்படுது. முழுமையாக ஏர் கண்டிஷன்டு ஒரு க்ரூவாக இது இருக்கிறத பார்க்க முடியுது. சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு கப்பல் எப்படி இருக்கும், கப்பலை இயக்குறவங்க எப்படி இருப்பாங்க, என்னென்ன மாதிரியெல்லாம் இயக்குவாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதை விளக்குற வகையில தான் நம்ம இப்போ இந்த கேபின் க்ரூவில் இருக்கோம். கப்பலுடைய அடிபாகத்தில் இருக்கோம். ஒரு புறம் இன்ஜின், இந்த போட், இந்த கப்பல் இயங்குறதுக்கான முழுமையான மெக்கானிசம் கொண்ட இன்ஜின் ஒரு திசையில் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு அலௌட் இல்லை. இப்போ இந்த சைடில் இன்ஜினியர்ஸ் மற்றும் மெயின் கேபின்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்குன்றத பார்க்குறோம். ஒரு டூரிசமாக மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கலாகவுமே கூட வாட்டர் மோட் டிரான்ஸ்போர்ட் ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது. அந்த விதத்தில் டூரிசம் அளவில் ரகங்கள் பல வகையாக இருந்தாலும் நாம் இப்போ பார்த்த இந்த ரகம் ஒரு மிட்ரேஞ்ச் ஷிப்பாக இருக்குது. இது ஒரு நேவியோடைய ஷிப்புன்றதுனால சைஸை பொறுத்து அதோடைய டெக்னாலஜியும் அதோடைய ரகங்களும் மாறுபடும். ஆனால் எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அந்த கியூரியாசிட்டி எப்படி இந்த வாட்டர் வேஸ்ல இந்த ஷிப்ஸ்லாம் மூவ் பண்ணுது, என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்னு அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்ததை வைத்து மக்களுக்கு எளிமையா இந்த வீடியோ மூலமா விளக்கி இருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.